Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல ரொட்டி செய்ய போறோம். கோதுமை மாவு, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணாலே நம்ம ரொட்டி மாவு ரெடி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் பிணையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு தோசைக்கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வந்த பிறகு திருப்பி போட்டு இந்த பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை டின்னருக்கோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருந்தாலே போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோதுமை மாவு ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.